Good morning students. Last class நம்ம வந்து Tempest Supplementary Tempest பார்த்திருந்தோம். அதோட continuity class தான் இது. Tempestல வந்து Prospero மிராண்டா இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட்ல தனியா இருந்தாங்க. அதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து நிறைய Prospero வந்து தன்னுடைய மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணி குட் ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஏரியல் அதோடைய அந்த குட் ஸ்பிரிட்ஸோடைய ஹெட் பேர் ஏரியல். அப்புறம் அதை யூஸ் பண்ணி ஒரு டெம்பஸ்ட் ஒரு ஸ்ட்ராமை க்ரியேட் பண்ண சொல்லி ஒரு புயலை க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தார். அது வந்து எப்படி என்ன அதில் இருந்தது யார் யார் அந்த மாதிரிலாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க தம்பி அவங்க பண்ண கன்னிங் பிளான், ஆண்டோனியோ பண்ண கன்னிங் பிளான், இதை பற்றிலாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூட்டி தான் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 22 ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள். Well, my brave spirit, said Prospero to Ariel, how have you performed your task? ஸோ ப்ராஸ்பரோட்ட வந்து இந்த ஏரியல் வந்து சொல்லிட்டு இருந்ததில்ல, அவர் வந்து தன்னுடைய மேஜிக் வேண்டை யூஸ் பண்ணி தன்னுடைய மகளை வந்து மயக்கம் வச்சுருந்தார், தூங்க வச்சுருந்தார். ஏன்னா தன்னுடைய அப்பா வந்து ஏரியல்ங்கிற ஒரு ஆவிகிட்ட ஒரு காத்துக்கிட்ட பேசுகிறத பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அந்த டைமில் தான் வந்து ஏரியல்கிட்ட கேட்குறாரு. யார்? ப்ராஸ்பரோ கேட்குறாரு. என்னன்னு கேட்குறாருன்னா, உன்னுடைய அந்த செயல்கள் எப்படி நீ செஞ்ச, உனக்கு கொடுத்த நான் ஆர்டரை நீ எப்படி கரெக்டாக பண்ணி முடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏரியல் கேவ் a lively description of the storm and of the terrors of the mariners and how the king's son Ferdinand was the first who leaped into the sea and his father thought he was his dear son swallowed up by the waves and lost. But he is safe, said Ariel, in a corner of the isle, sadly lamenting the loss of the king, his father. ஸோ ஏரியல் வந்து லைவ்லி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது. லைவ்லி டிஸ்கிரிப்ஷன்னா என்ன? அதாவது தன்னுடைய ஏரியல் வந்து தன்னுடைய எஜமானான ப்ராஸ்பரோ வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அந்த ஷிப்பை வந்து ஸ்டார்ம் ஒரு டெம்பஸ்ட் கிரியேட் பண்ணி நீ வந்து நிலைக்குலைய வைக்கணும்னு சொல்லி. ஸோ அங்கே என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அதிலிருந்து எல்லாமே தண்ணியில் தள்ள விடப்பட்டாங்க. ஆனால் யாருக்கும் எந்த உயிர் சேதாரமும் நடக்கலை, தண்ணியில் தள்ள விடப்பட்டாங்க. அப்போ அந்த ஃபெர்டினாண்டா தான் வந்து ஃபஸ்ட்டு விழுந்தது கீழே. அந்த ஃபெர்டினாண்டுங்கிறது யார் அப்படின்னா நம்ம கிங்ஸ் ஆஃப் நேபிள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சன் தான் வந்து ஃபெர்டினாண்ட். ஸோ அவன் வந்து ஃபஸ்ட்டு கடலில் விழுந்துட்டான். அவன் விழுந்த உடனே அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸோடைய அந்த ராஜா வந்து என்ன நினைக்கிறான், ஐயோ என்னுடைய ஒரே மகன் வந்து தண்ணியில் விழுந்துட்டான், கடலில் விழுந்துட்டான், அவன் வந்து இதுக்கு மேலே கிடைக்க மாட்டான், உயிர் இழந்துருவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ஃபெர்டினாண்ட் வந்து பத்திரமா தான் இருக்கான். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே தண்ணியில் விழுந்தோடனே எல்லாருமே செத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஃபெர்டினாண்ட் வந்து பத்திரமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? ஏரியல் வந்து ப்ராஸ்பரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தட்ஸ் மை டெலிகேட் ஏரியல், செட் ப்ராஸ்பரோ, பிரிங் ஹிம் ஹியர், மை டாட்டர் மஸ்ட் see this யங் பிரின்ஸ், வேர் இஸ் த கிங் அண்ட் மை பிரதர். ஸோ அவர் வந்து கொஸ்டின் கேட்குறாரு. ஏரியலை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அதுதான் என்னுடைய ஏரியலுங்கிறது, நீ நல்லா வேலை செஞ்ச, சரி நீ என்ன பண்ணுறனா இப்போ போயிட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுக்குறாரு, நீ போய் ஃபெர்டினாண்டை இங்கே கூட்டிகிட்டு வா. எதுக்காகனா, ஏன்னா அவன் வந்து ஒரு பிரின்ஸு, அவன் வந்து ஒரு நாட்டோடைய இளவரசன், கிங் ஆஃப் நேபிள்ஸ் நாட்டோடைய இளவரசன். யார்? ஃபெர்டினாண்ட். ஸோ அவனை வந்து கூட்டிகிட்டு வா. எதுக்காகனா தன்னுடைய மகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, மிராண்டாவை பார்க்க வைக்கணும். ஏன்னா மிராண்டா வந்து ப்ராஸ்பரோ ராஜாவோடைய பொண்ணு, அவள் வந்து பிரின்சஸ், இவளை வந்து நம்ம மீட் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி என்னோட தம்பியும் அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அவங்களாம் என்னானாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாரு. ஐ லெஃப்ட் தெம், ஆன்சர்ட் ஏரியல், சர்ச்சிங் ஃபார் ஃபெர்டினாண்ட், whom they have little hopes of finding, and thinking they saw him perish. Of the ship's crew not one is missing, though each one thinks himself the only one saved, and the ship, though invisible to them, is safe in the harbor. ஸோ அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸும் அந்த ஆண்டனியும் எல்லாமே என்னது, அவங்க எல்லாருமே தண்ணியில் கடலில் முழுகப்பட்டு ஒவ்வொரு இடத்துல கரை ஒதுங்கப்படுறாங்க. ஆனால் அந்த கூட பயணித்த அந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ண கம்பேனியன்ஸும் எல்லாருமே தண்ணியில் விழுந்துட்டாங்க. எல்லாருமே எப்படி நினைக்கிறாங்கன்னா, தான் ஒருத்தன் மட்டும்தான் உயிர் பொழைச்சிருக்கிறாங்க, நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கேன், கப்பலும் போச்சு, கப்பலோட எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நினைக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது எல்லாருமே உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு.
அதே மாதிரி யாருக்குமே அந்த ஷிப்பு வந்து விசிபிளாக இல்லை, அந்த ஷிப்பை வந்து இன்விசிபிளாக பண்ணிடுச்சு. ஏரியல் வந்து இன்விசிபிளாக பண்ணிட்டு அந்த ஷிப்பை எங்கே வச்சிருக்கு, ஹார்பரில் கொண்டு போய் அந்த ஷிப்பை கரை சேர்த்திருச்சு. ஹார்பர் அப்படின்னா என்ன சொல்லுவோம், துறைமுகம்னு சொல்லுவோமா. இந்த கப்பல்லாம் வந்து இப்போ நம்ம எப்படி பஸ்ஸெல்லாம் வந்து நிறுத்துற இடம் நம்ம வந்து பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் போனோம்னா அங்கே தான் பஸ் எல்லாமே நிறுத்தி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து நம்ம போயிட்டு நம்ம அந்தந்த ஊருக்கு பஸ் ஏறுறோம். அந்த மாதிரி கப்பல்லாம் வந்து இருக்கக்கூடிய இடம் தான் வந்து அது ஹார்பர் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரிங்களா. ஏரியல் தென் வென்ட் டு ஃபெச் ஃபெர்டினாண்ட். "ஓ மை யங் ஜென்டில்மேன்," said Ariel when he saw him, "I will soon move you. You must be brought, and I find for the Lady Miranda to have a sight of your pretty person. Come, sir, follow me." He followed in amazement the sound of Ariel's voice till it led him to Prospero and Miranda, who were sitting under the shade of a large tree. Now Miranda had never seen a man before except her own father. So இப்போ ஏரியல் வந்து என்னது, ஃபெர்டினாண்டை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரோ சொன்னதுனால ஃபெர்டினாண்ட் முன்னாடி போயிட்டு ஏரியல் வந்து நிற்கிது. சரிங்க. அப்போ வந்து சொல்லுது, "ஓ ஜென்டில்மேன், ஓ மை ஜென்டில்மேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் வந்து வாய்ஸ் கொடுக்குது. ஆனால் ஃபெர்டினாண்ட் கண்ணுக்கு ஏரியல் தெரியாது. பிகாஸ் ஏரியல் வந்து என்னது, ஒரு குட் ஸ்பிரிட், அது வந்து காற்று மாதிரி தான் இருக்கும். அவன் ஏதோ ஒரு காற்றுலேருந்து வாய்ஸ் வருதுன்னு தான் அவனுக்கு வாய்ஸ் மட்டும் கேட்குது. என்னன்னு நம்மக்கிட்ட யாரோ பேசுகிறாங்கன்னு ஃபெர்டினாண்டுக்கு கேட்குது. அவன் என்ன சொல்கிறான், ஏரியல் என்ன சொல்லுது, "நான் கூடிய சீக்கிரமே உன்னை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன்." எதுக்குன்னா மிராண்டாங்கிற ஒரு யங் பிரின்சஸ் லேடிக்கு, பியூட்டிஃபுல் லேடியை அவனுக்கு நான் காமிக்கணும், அவங்க கூட்டு வர சொல்லியிருக்காங்க, அப்போ நீ என் கூட ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் கேட்டுட்டு இவனு என்ன பண்ணுறான், அமேஸ்மெண்ட். He followed in an amazement the sound of Ariel voice. அந்த அமேஸ்மெண்ட், அந்த ஆச்சரியத்தோடையே அப்படியே அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ஃபெர்டினாண்டு நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ அங்கே போய் பார்த்தா தான் என்னது, மிராண்டா வந்து ஒரு பெரிய லார்ஜ் ட்ரீ கீழே உக்காந்துட்டு இருக்கா. இந்த மிராண்டா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஹியூமன் பீயிங்குமே பார்த்தது கிடையாது, எக்ஸப்ட் யார், தன்னுடைய ஃபாதரான ப்ராஸ்பரோவை தவிர. ஸோ ப்ராஸ்பரோவை தவிர மிராண்டா எந்த ஒரு ஹியூமன் பீயிங்ஸுமே, மேனையும் சரி உமனையும் சரி யாரையுமே அவன் பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ அந்த இடத்துல பார்க்க போகிறாங்க, ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறாங்க. "Miranda," said Prospero, "tell me, what are you looking at yonder?" "Oh, father," said Miranda in a strange surprise, "surely that is a spirit. Lord, how it looks about. Believe me, it is a beautiful creature. Is it not a spirit?" ஸோ மிராண்டா வந்து ஃபெர்டினாண்ட் வரதை பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போய் உக்காந்துட்டு இருக்கா. அப்போ வந்து ப்ராஸ்பரோ வந்து கேட்குறாரு, என்ன நீ ரொம்ப அதிசயமாக பார்த்துட்ருக்க என்ன அப்படின்றான். ஃபாதர் அங்கே பாருங்கள், இது வந்து எவ்வளோ அழகான ஒரு க்ரீச்சராக இருக்குது, இது வந்து ஒரு ஸ்பிரிட், இது ஒரு ஆவி தானே, இது வந்து ஒரு பேயா இல்லை ஒரு ஆவியா, இது வந்து இது என்ன க்ரீச்சர்னே தெரியல, இது வந்து ஸ்பிரிட்டு தானா, இஸ் இட் நாட் அ ஸ்பிரிட், இல்லை இது ஸ்பிரிட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏன்னா புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மிராண்டா யாரையுமே பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் அப்படி கொஸ்டின் கேட்குறான். "No girl," answered her father, "it eats and sleeps and has senses such as we have. This young man you see was in the ship. He is somewhat altered by grief, or you might call him a handsome person. He has lost his companions and is wandering about to find them." ஸோ அப்போ ப்ராஸ்பரோ வந்து ரிப்ளை பண்ணுறாரு, இல்லை நீ நினைக்கிற மாதிரி இது வந்து ஸ்பிரிட்லாம் கிடையாது, இவனும் நம்மளை மாதிரி தான், சாப்பிடுவான் தூங்குவான், நம்மளை மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான், நம்மளை மாதிரி இவனுக்கும் சென்ஸ்லாம் இருக்குது, சென்சஸ் இருக்குது. ஸோ சென்ஸ் இருக்குது, இவனும் நம்மளை மாதிரி ஹியூமன் பீயிங் தான். நீ வந்து என்னன்னு சொல்லலாம், ஒரு ஹேண்ட்ஸம் யங் மேன் அப்படின்னு இவனை சொல்லலாம். இவன் வந்து எங்கேருந்து வரானா, அந்த கப்பலில் இருந்தவன் தான். அவன்கிட்ட ஒரு கப்பல் காமிச்சல, அதை வந்து டெம்பஸ்ட் கிரியேட் பண்ணி நான் இது பண்ண முடியல, அதுலேருந்து வந்தவன் தான் இவன். தன்னுடைய கம்பெனியன்ஸ் எல்லாத்தையுமே இழந்துட்டான், இவங்களை தேடிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. மிராண்டா, who thought all men had grave faces and grey beards like her father, was delighted with the appearance of his beautiful young prince. And Ferdinand, seeing such a lovely lady in this desert place, and from the strange sound he had heard, accepting nothing but wonders, thought he was upon an enchanted island, and that Miranda was goddess of the place, and as such he began to address her. ஸோ மிராண்டா வந்து என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, இதுவரையிலும் அவன் பார்த்தது தன்னுடைய அப்பாவை மட்டும்தான், அதனால் அப்படியே கற்பனை பண்ணி வளர்ந்துருக்கா. எல்லா ஹியூமனும் நம்ம இப்படி தான் இருப்பாங்க, மூஞ்செல்லாம் வந்து ஒரு வயசான ஏஜ்டு பர்சன் மாதிரியும், அப்புறம் கிரேவ் பியர்ட்னா தாடி,
கிரேனா வெள்ளை கலரில் தாடி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முஸ்டாச் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் இப்படி ஒரு யங் மேனை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்படி ஒரு அழகான பர்சனை அவள் வாழ்க்கையில் லைஃப் டைமில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறா. அதே மாதிரி ஃபெர்டினாண்டுக்கும் இப்போ எப்படி தெரியுது அப்படின்னா, ஃபெர்டினாண்ட் என்ன பண்ணுறான், இப்படி ஒரு சூழ்நிலை, ஏன்னா அவன் வந்து அந்த ஷிப்லேருந்து வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஆபத்தில் இது பண்ணி முழுகி தன்னோடைய கம்பெனியன்ஸ் எல்லாத்தையுமே இழந்துட்டான். இப்போ ஆதரவற்று தனியாக ஒரு இடத்துல இருக்கான், ஒரு ஐலாண்டில் இருக்கான், தீவில். என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியல. ஏதோ ஒரு ஒளி வந்து ஒரு சவுண்டு கேட்டு அவன் அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறான். அப்போ இந்த இடத்துல என்னை காப்பாற்றுறதுக்காக வந்த கடவுள் இந்த பொண்ணு தான், காடஸ். இந்த பொண்ணு தான் இந்த ஐலாண்டோடைய காடஸ், இவ தான் என்னை காப்பாற்ற போகிறா, இவ தான் எனக்கு எல்லாம் என்னை வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறா அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான், இவன் வந்து கடவுள்னு நினச்சிக்கிறான். யாரை? மிராண்டாவை. ஃபெர்டினாண்ட் வந்து அப்படி திங்க் பண்ணிக்கிறான். ஓகேவா? She timidly answered she was no goddess but a simple maid and was going to give him an account of herself. When Prospero interrupted her, he was well pleased to find they admired each other. But to try Ferdinand's constancy, he resolved to throw some difficulties in their way. Therefore, advancing forward, he addressed the prince with a stern air, telling him he came to the island as a spy to take it from him who was the lord of it. Follow me, said he. I will tie your neck and feet together. You shall drink sea water, shellfish, withered roots, and husk of acorns shall be your food. No, said Ferdinand, I will resist this, and drew his sword. But Prospero, weighing his magic wand, fixed him to the spot where he stood, so that he had no power to move. So ஃபெர்டினாண்ட் வந்து கேட்குறான், இந்த மாதிரி நினச்சிக்கிறான், இது வந்து இவன் தான் காடஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ நினைக்கும் போது சொல்லும் போது என்னன்னு சொல்கிறான், உடனே மிராண்டா வந்து ரிப்ளை பண்ணுறான், இல்லை இல்லை நான் வந்து காடஸ்லாம் கிடையாது, நான் சாதாரண ஒரு மெய்டு, நான் சாதாரண ஒரு வேலைக்கார பொண்ணு தான் இந்த இதில் ஐலாண்டில், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. மிராண்டா வந்து ஃபெர்டினாண்ட் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. ஸோ ஹி வாஸ் அப்போ வந்து ப்ராஸ்பரோ வந்து இன்டரப்ட் பண்ணுறாரு, குறுக்க வந்து ப்ராஸ்பரோ வந்து இன்டரப்ட் பண்ணுறாரு, அவங்க பேச்சு தடை பண்ணுறாரு. He was well pleased to find they admired each other. அதாவது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதே ப்ராஸ்பரோ தான், ஆனால் வெளிப்படையாக அவர் சொல்ல கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஃபெர்டினாண்டை பற்றி அவனுடைய கன்சிடென்சியை பற்றி இவர் சோதிக்க நினைக்கிறாரு. ஏன்னா அவன் வந்து கிங் ஆஃப் நேப்பிள்ஸ், அந்த இவன் தன்னுடைய ப்ராஸ்பரோடைய எனிமி கிங்டமை சேர்ந்தவன் தான் அந்த கிங் ஆஃப் நேப்பிள்ஸோடைய பையன் ஃபெர்டினாண்ட். ஸோ இவனோட கன்சிடென்சி எப்படி இருக்குது, இவன் எந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்னு இவனை சோதிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இவன் வந்து இவனுக்கு கொஞ்சம் சில டெஸ்ட்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஹார்ஷாக பேசுகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் வந்து உனக்கு நீ வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் கொடுக்கலான்னு ஃபீல் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இங்கே எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும், நீ வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்ததே நீ ஒரு ஸ்பை தான், இங்கே இருக்கிற என்னுடைய இதையும் நீ என்கிட்ட மீட்டுட்டு போகலான்னு பார்க்குற, நீ வந்து ஒரு ஸ்பை, நீ வந்து இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துறாரு. ஃபெர்டினாண்ட் மேலே குற்றம் சுமத்துறாரு. நான் வந்து உன்னை என்ன பண்ண போகிறேன்னா, உன் கையை கழுத்தோட எல்லாம் சேர்த்து கட்டி கடலில் தூக்கி வீச போகிறேன், நீ கடல் தண்ணி குடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஷெல்ஃபிஷ் வித்தர்ட் ரூட்ஸ், அந்த கடலில் இருக்கக்கூடிய மீன் அந்த வேர்கள்லாம் சாப்பிட்டுட்டு நீ உயிர் வாழ்ந்துக்கோ, உன்னை நான் அதான் பண்ண போகிறேன் அப்படின்னு உடனே ஃபெர்டினாண்ட் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஸ்வாடை எடுத்து வால் எடுத்து முன்னாடி கை நீட்டி வீசுறாரு. இல்லை நான் அப்படி அந்த மாதிரி வரல, நான் அதுக்கு ஒத்துக்கவும் மாட்டேன் அப்படின்றாரு. அந்த டைமில் உடனே நம்ம ப்ராஸ்பர் என்ன பண்ணுறாரு, கையில் இருக்கக்கூடிய மேஜிக் பேண்ட் அந்த மந்திரக்கோலை பயன்படுத்தி ஃபெர்டினாண்ட் முன்னாடி ஒரு மேஜிக் பண்ண உடனே அவன் என்ன ஆயிடுறான், எந்த இடத்துல நின்னானோ அதே இடத்துல அப்படியே சில மாதிரி நிற்கிறான். ஹி கான்ட் ஏபிள் டு மூவ், அவனால் மூவ் பண்ண முடியல, அவனால் எந்த ஒரு அசைவுகளும் பண்ண முடியல, இயலாமல் போயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு அந்த பவர் இல்லாமல் அப்படியே நிறுத்திட்டான். அப்படியே நீங்கள் சின்ன வயசுலலாம் நீங்கள் விளையாடுவீங்கல்ல, இந்த கேம்ஸ்லாம் நல்லா விளாண்டுருப்பீங்க, அந்த மாதிரி இவன் அது அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டான். சரி, நிறைய கேம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு இதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மிராண்டா ஹங் அப் அண்ட் ஹர் ஃபாதர் சேயிங், ஒய் ஆர் யூ ஸோ அன்ஜென்டில், ஹாவ் பிட்டி சார், ஐ வில் பி ஹிஸ் ஷியூரிட்டி, திஸ் இஸ் த செகண்ட் மேன் ஐ எவர் சா அண்ட் டு மீ ஹி சீம்ஸ் எ ட்ரூ ஒன்.
ஸோ மிராண்டா என்ன பண்ணுறா, உடனே அவங்க அப்பாட்ட போயிட்டு கெஞ்சுறா, நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, கடுமையாக நடந்துக்கிறீங்க, நான் வந்து அவருக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன், நான் ஷூரிட்டி கொடுக்குறேன், அவன் அந்த மாதிரி கிடையாது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்த செகண்ட் பர்சன் இவன் தான், இவன் வந்து நல்லவனாக தான் இருப்பான், கண்டிப்பாக அவன் கெட்டவனாக இருக்க மாட்டான், இவன் உண்மையானவனாக தான் இருப்பான், நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தேகப்படாதீங்க, வேண்டாம்ப்பா, கொஞ்சம் அவன் மேலே பரிதாபப்படுங்க, பிட்டி அவன் மேலே என்னது கொஞ்சமாவது நீங்கள் வந்து இது பண்ணுங்க, பரிதாபப்படுங்க, அவன் பாவம் விட்டுருங்க, அவன் பாவமாக இருக்கான் அப்படிங்கிறான். Silence, said the father. One word more will make me chide you, girl. What an advocate for an impostor. You think there are no more such fine men, having seen only him and Caliban. This he said to prove his daughter's consistency, and she replied, my affections are most humble, and I have no wish to see a goodlier man. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்க உடனே மிராண்டா அப்படி பேசிகிட்டு இருக்க தன்னுடைய ஃபாதர் ப்ராஸ்பர் என்ன சொல்கிறாரு, நீ அமைதியாக இரு, சைலன்ஸ் அப்படின்னு திட்டுறாரு. இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுனீன்னா நான் வந்து உன்னை தண்டனை உன்னை தண்டிக்கிற மாதிரி ஆயிரும். நீ வந்து இப்போ தான் வந்து ஒரே ஒருத்தனை பார்த்துருக்க, இவனையும் கேலிபன்கிற அந்த மான்ஸ்டரையும் பார்த்துருக்க, இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா, இல்லை இவன் தான் ஒருத்தன் அழகாக இருப்பான், இவனை மாதிரி வேறு யாரும் இருக்க மாட்டாங்க நீ நினைக்கிறியா, நீ வேறு யாராவது பார்க்க உன் மனசு கண்டிப்பாக மாறும், நீ இவன் ஒருத்தனே நினச்சிட்டு நீ பேசிகிட்டு இருக்காத, இவனுக்கு வந்து நீ அட்வொகேட், நீ என்னது நீ வாதாடாத, நீ என்கிட்ட வாதாடிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. எதுக்காக இந்த வார்த்தையை தன் மகள் மீது அவர் ரொம்ப ஃபோர்ஸாக யூஸ் பண்ணுறாருன்னா அவளுடைய கன்சிடென்சி. ஏன்னா மிராண்டா வந்து ஒரு ராஜகுமாரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஒரு பிரின்ஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இவருடைய விருப்பம். அது ஃபெர்டினாண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனால் மிராண்டா வந்து இப்போ தான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு டைம் ஒரு யங் ஹேண்ட்ஸம் மேனை பார்க்குறான். ஸோ ஃபெர்டினாண்ட் மேலே ஆசைப்பட்டா. இது வந்து மறுபடியும் நாளைக்கு கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம், மேரேஜ் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கே வேறு யாரோ அழகானவனை பார்த்து மனசு மாறிடுவாளோ, இல்லை அவளுடைய கன்சிடென்சி இவன் மேலே உண்மையாலுமே அவளுக்கு பிடிச்சிருக்கா, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக இவர் வந்து மிராண்டாவை அப்படி கேட்குறாரு. Come on, young man, said Prospero to the prince, you have no power to disobey me. அப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அந்த ப்ராஸ்பரோ வந்து ஃபெர்டினாண்டை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ என் கூட வந்து தான் ஆகணும், ஏன்னா உன்னால் உங்ககிட்ட எந்த விதமான சக்தியும் கிடையாது, என் சொல் பேச்சு நீ கேட்டு தான் ஆகணும், உன்னால் என்னை மீற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுக்கு ஒரு 6 கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது. இப்போ இதை நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 27 கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் உங்களுக்கு படித்து அதோடைய நான் மீனிங் கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹூ வேர் த இன்ஹெபிட்டன்ஸ் ஆஃப் த ஐலாண்ட். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், அந்த ஐலாண்டில் யார் வந்து இன்ஹெபிட்டன்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ an old man named Prospero and his daughter Miranda were the inhabitants of the island. ஸோ அந்த இருந்தது யார், 2 பேர் இருந்தது, ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும், இவங்க 2 பேர் தான் இன்ஹெபிட்டன்ஸாக இருந்தாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். வாட் பவர்ஸ் டிட் ப்ராஸ்பரோ பொசஸ். ப்ராஸ்பரோ கிட்ட என்னென்ன பவர்லாம் இருந்தது, என்னென்ன பவர்ஸ்லாம் இருந்தது, கரெக்ட், வெரி குட், மேஜிக் பவர்ஸ்லாம் அவன்கிட்ட இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோமா. ஸோ அதுதான், ப்ராஸ்பரோ பொசஸ் சம் மேஜிக் பவர், வித் தட் he had released many good spirits from a witch called Sycorax. ஸோ ப்ராஸ்பரோட்ட வந்து நிறைய மேஜிக் பவர்ஸ் இருந்தது. அந்த மேஜிக் பவர்ஸை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணார், நிறைய குட் ஸ்பிரிட்ஸை விடுவிச்சார். யாருக்கிட்ட இருந்து, சைக்கோரக்ஸ் அப்படிங்கிற ஒரு சூனியக்காரி, ஒரு விச், சைக்கோரக்ஸ் இருந்து அவர் விடுவிச்சார். இதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சரோடைய உங்களுக்கு மீனிங். தேர்டு, ஹூ வாஸ் கேலிபன், வாட் வாஸ் ஹீ எம்ப்ளாய்டு ஃபார். கேலிபன் அப்படிங்கிறது யார், அவனுக்கு என்ன மாதிரி வேலைகள்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கேலிபன் அப்படின்னாவே யார், சைக்கோரக்ஸோடைய பையன், அவன் தான் வந்து கேலிபன். ஸோ கேலிபன் வாஸ் அன் அக்லி மான்ஸ்டர் அண்ட் த சன் ஆஃப் சைக்கோரக்ஸ். ஸோ இவன் வந்து ஒரு அக்லியான மான்ஸ்டர். அப்புறம் யார், சைக்கோரக்ஸோடைய பையன், சன் ஆஃப் சைக்கோரக்ஸ். ஹி வாஸ் எம்ப்ளாய்டு ஃபார் டூயிங் த மோஸ்ட் லெபாரஸ் டாஸ்க். ஸோ அவனுக்கு என்ன மாதிரி வேலைலாம் கொடுக்கப்பட்டது, ஏரியல் வந்து கொடுத்தான்ல, டாஸ்க் கொடுத்துச்சுல அந்த ஏரியல், அந்த மாதிரி பெரிய பெரிய கஷ்டமான கடினமான வேலைகள், பெரிய பெரிய மரங்களை வந்து எடுத்துக்கொண்டு வந்து வுட்ஸ் எல்லாம் சேகரிக்கிறது பண்ணுறது, இந்த மாதிரி கஷ்டமான டாஸ்கெல்லாம் கொடுத்தது. ஸோ கேலிபன் கொடுக்கப்பட்ட வேலைகள் இதுதான். ஃபோர்த் கொஸ்டின், ஹூ வேர் ஆன் த ஷிப்,
how were they related to Prospero? ஸோ அந்த டெம்பஸ்ட் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஷிப்பில் இருந்ததெல்லாங்களா, அந்த ஷிப்பில் இருந்ததெல்லாம் யார் யார், அவங்களாம் ப்ராஸ்பரோவுக்கு என்ன வேணும், என்ன விதத்தில் அவங்க ப்ராஸ்பரோவோட ரிலேட்டில் இருந்தாங்க, லிங்கில் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராஸ்பரோஸ் பிரதர் ஆண்டோனியோ, ப்ராஸ்பரோவுடைய பிரதர் ஆண்டோனியோ இருந்தான். அண்ட் த கிங் ஆஃப் நேப்பிள்ஸ், இந்த கிங் ஆஃப் நேப்பிள் அலன்சோ அவன் இருந்தான். அவனுடைய மகன் ஹிஸ் சன் ஃபெர்டினாண்ட் அண்ட் த ஓல்டு லார்ட் கான்சலோ. ஸோ மெயினாக யார் இருந்தாங்கன்னா அந்த ஷிப்பில் ப்ராஸ்பரோவுடைய பிரதர் ஆண்டோனியோ இருந்தார். கிங் ஆஃப் நேப்பிள்ஸ், ஹிஸ் சன் ஃபெர்டினாண்ட் இவனுடைய மகன் ஃபெர்டினாண்ட், அப்புறம் த லார்ட் கான்சலோ, மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அதோட அவங்க கூட வந்து அந்த படை வீரர்கள், அந்த கப்பலோட்டிகள், அந்த செயலர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க. ஸோ எக்ஸப்ட் கான்சலோ, இந்த கான்சலோவை தவிர மீதி இந்த 3 பேரும் யார், கிங் ப்ராஸ்பரோவோட எனிமீஸ். சரியா? அடுத்தது 5th கொஸ்டின். Why had Prospero raised a violent storm in the sea? ஸோ ப்ராஸ்பரோ வந்து எதுக்காக ஒரு வயலண்ட் ஸ்டாம் வந்து அந்த சீல கிரியேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. He raised a violent storm in the sea to wreck the ship of his enemies. எதுக்கு? அந்த தன்னுடைய எனிமீஸ் வந்துட்டு இந்த ஷிப்பை வந்து நிலைகுலைய வைக்கிறதுக்காக தான் அவர் வந்து அந்த பெரிய ஸ்டாமை கிரியேட் பண்ணாரு அப்படிங்கிறாங்க. ஸோ டு wreck the ship of his enemies தான் வந்து மெயினாக நம்ம கீவேர்ட் ஆன்சர். ஸோ 6th கொஸ்டின். How did Miranda feel when her father raised the storm to destroy the ship? ஸோ தன்னுடைய அப்பா வந்து அந்த ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக ஸ்டாமை வந்து கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு, ஏரியல்கிட்ட கமாண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ அப்போ அந்த உத்தரவு பார்த்துட்டு அந்த ஸ்டாம் கிரியேட் ஆகிறத பார்த்து மிராண்டா எப்படி ஃபீல் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிராண்டா ஃபெல்ட் சாரி when her father raised the storm to destroy the ship. ஸோ அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணா, ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணுறா. எதுக்கு? தன்னுடைய அப்பா வந்து அந்த ஸ்டாமை கிரியேட் பண்ண டெஸ்ட்ராய் த ஷிப், அந்த ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணா. ஸோ இப்போ இதுவரையும் நம்ம பார்த்ததுக்கு லாஸ்ட் கிளாஸ்லையும் இந்த கிளாஸ்க்கும் சேர்த்து ஒரு 6 கொஸ்டின் ஆன்சர்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். இது நம்ம புக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பேஜ் நம்பர் 27 இருக்கும். இதை வந்து நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணி நல்லா மெமரைஸ் பண்ணிங்க. மீதி கண்டினியூட்டியை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.